ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலான் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, பட்டை 4, கிராம்பு 2, ஏலக்காய் 2, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதோட ஒரு பிரியாணி இலை, 2 கல்பாசி எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ எல்லாம் வதங்கினதை எடுத்து ஆற வச்சிடலாம். அப்போ அதே வடை சட்டியில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி போட்டிருக்கேன். அது போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்க மசாலாவோட இதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாம் நல்லா காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதோட குட்டியாக தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதோட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எல்லாம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக மசாலா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதோட நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா மசாலாவோட சிக்கனையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் அரை மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.